எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணி பிஎல்ஓக்கள்கிட்ட கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த ஃபார்மு வந்து எல்லாமே வந்து என்ட்ரி பண்ணி வரைவு வாக்காளர் பட்டியலில் நாளைக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ நம்ம அது எப்படி நம்ம வந்து பார்க்குறது, அதில் வந்து நம்ம பேர் இருக்குதா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறது எப்படி, அப்படி இல்லைன்னா நம்ம இல்லாத ஒரு லிஸ்ட்டு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பாண்டிச்சேரியில் ஆல்ரெடி வந்து 16ஆம் தேதியே வெளியிட்டதுனால அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்து புரிஞ்சிக்கலாம். ஓட்டர்ஸ் இசிஐ வெப்சைட்டு நம்ம யூஸ்வலாக போகிற அந்த அதே வெப்சைட் தான் இதில் போய் பார்க்கணும். இப்போ அந்த வெப்சைட்டில் நம்ம போனதுக்கப்புறம் கீழே இப்போ போனீங்கன்னா டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம எல்லா ஸ்டேட்டுமே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிங்கனாக்கா இன்னும் பப்ளிஷ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ இதிலே நம்ம என்ன பண்ணலான்னா புதுச்சேரி செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து லிஸ்ட்டு வந்துடும். காரணம் நம்ம இப்போ தான் வந்து அவங்க 16ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. நம்மளுக்கு நாளைக்கு 19ஆம் தேதி வெளியாகுது. இப்போ இதில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து காரைக்கால் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து நம்மளுக்கு என்ன சட்டமன்ற தொகுதியோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம முழுமையாகவே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது வந்து செலக்டடாக பர்டிகுலர் பூத்து எந்த பூத்தில் நம்ம ஓட்டு போடுறோமோ அந்த பூத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பூத்தில் உள்ள பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கவர்மெண்ட் பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து கேப்ச்சா அடிச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு போடுறோம்ல, அதை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ட்டாக்கா மேலே வந்து நம்ம க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் எஸ்ஐஆர் டிராஃப்ட்னு சொல்லிட்டு அதில் அந்த க்ரீன் கலர் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஃபுல் லிஸ்ட்டுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து எல்லா சட்டமன்ற தொகுதியும் டேரெக்டாக ஃபுல்லாகவே தனித்தனியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா வெளியீட்டு தேதி போட்டிருக்கு பாருங்கள், 16/12/2025. ஸோ அதில் ஃபுல்லாக லிஸ்ட்டாக நம்மளுக்கு ஃபுல் லிஸ்ட்டுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதில் நம்ம பேர் வந்திருந்தால் இதில் நம்மளுக்கு பேர் இருக்கும். ஸோ இதில் பேர் இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய பேர் யாருக்கெல்லாம் விடுபட்டிருக்கோ அவங்கள வந்து நம்ம வேறு லிஸ்ட்லேயே பார்க்கணும். விடுபட்டவங்க என்ன காரணம்னு சொல்லி வரைவு வாக்காளர் பட்டியலில் பேர் வராமல் யாரெல்லாம் நீக்கியிருக்கிறாங்களோ அந்த நீக்கப்பட்டவங்களை தனி லிஸ்ட்டாக வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ புதுச்சேரி லிஸ்ட்டை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்துட்டு இருக்கோம். புதுச்சேரி ஆல்ரெடி வெளியிட்டதுனால ஸோ புதுச்சேரி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஷிஃப்டட் டெட்னு போட்டிருக்காங்களா, ஏஎஸ்டி, அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய சட்டமன்ற தொகுதி டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி உங்களுடைய போலிங் பூத் எதுவோ அதையும் கரெக்டாக செலக்ட் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து உங்கள் போலிங் பூத்தில் யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரமும் அதில் வந்துடும். ஸோ அதில் வந்து நம்ம பார்த்து நம்ம பேர் இருந்தால் இல்லை மற்றவர்கள் பேர் யார் இருக்கா என்னங்கிறத டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மூலமாக நம்மளுக்கு வந்து எதுக்காக நீக்கப்பட்டுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம இதில் வந்து நீங்கள் அந்த ஃபார்மை அந்த டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் அது சைட்லேயே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. நீக்கப்பட்டதுடைய காரணம், இறந்துருக்குறாங்க அதனால் நீக்கப்பட்டிருப்பாங்க, வந்து அந்த லொக்கேஷன்லேருந்து ரீலொக்கேட் ஆகிருப்பாங்க. ஸோ எந்தெந்த ரீசனுக்காக இந்த வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை அதில் கொடுத்துருப்பாங்க. வரைவு வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தாலும் தகவல் அவங்க முழுமையாக இல்லை, ஏதோ ஒரு தகவல் விடுபட்டுருச்சு, முழுமையான தகவல் இல்லைனாக்கா அவங்க உங்களை தொடர்பு கொண்டு ஆவணங்களை கேட்பாங்க. பேரே இல்லாதவங்க ஃபார்ம் 6 நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா தான் மறுபடியும் உங்களுக்கு பேர் ஏறும்.